தனித்த நிக்கிறதுக்கு திமுகவுக்கு திராணி இல்லையா? பாசிச எண்ணத்தில் இருக்கின்ற பாஜகவை உள்ள விடக்கூடாது. நிழலுக்கு ஒதுனவங்களுக்கு அறிவாலயத்துல ஒதுனவங்களுக்கு சீட்டு கொடுத்துறாங்கப்பா. இந்த கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு விமர்சிக்கிறாரு. யாரோ அறிவாலயத்துக்கு கர்ச்சிப் போட்டு மூடினோம் வரல, யாரோ அறிவாலயத்துக்கு போல. எம்ஜிஆர் வந்தப்போவும் சென்னை என்பது திமுக கோட்டையாக தான் இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போவும் சென்னை என்பது திமுக கோட்டையாக தான் இருந்தது. அதனால அவரு நிக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பொருட்டு கிடையாது. இங்க இருக்கிற சில்லற கட்சிகளுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, பாதுகாப்பான மாநிலம் இல்லைன்றீங்களா, அப்புறம் எப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் பெண்கள் அதிகமா வேலைக்கு போகக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. திமுகவினுடைய மாணவர் அணிக்கு ஒரு பெண் மாநில செயலாளரை போட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணி காட்டியிருக்காங்க திமுக. பெண்கள் மேல அவதூறு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அவதூறை மறைக்கிறதுக்காக பெண்களுக்கு இப்படி போஸ்டிங் கொடுக்குறாங்களோ? வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுல திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 கட்சி 25 கட்சி கிட்ட கூட்டணியில நிக்கிறாங்க. தனித்த நிக்கிறதுக்கு திமுகவுக்கு திராணி இல்லையா? ஏன் கூட்டணி கட்சியோட இவ்வளோ பலமா நிக்கணும்? அதாவது கூட்டணின்றது என்னன்னா ஒரு ஜனநாயகத்தினுடைய அங்கம் தான் கூட்டணின்றது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்ல கூட்டணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்றத சொல்லியிருக்காரு. அந்த வகையில பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், மாநில சுயாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், மாநிலத்திற்கான உரிமைகளை பெற வேண்டும் என்றால், பாசிச எண்ணத்தில் இருக்கின்ற பாஜகவை உள்ள விடக்கூடாது. அதற்காக கூட்டணின்றதை தாண்டி அனைத்து ஒத்த கருத்துடைய கட்சிகளும், அவர்களுடைய கொள்கைகள் வேறு வேறு வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய கருத்தும் அவர்களுடைய இன்னைக்கான நடைமுறையில இருக்கின்ற சிந்தனை என்னவா இருக்குன்னா, நான் பாசிச பாஜகவை உள்ள விட்டுறக்கூடாது. அப்படி உள்ள விட்டுட்டா இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின அத்தனை விஷயமும் தமிழ்நாடு கிட்ட இருந்து போயிடும். மீண்டும் தமிழ்நாடு ஒரு உத்தரப்பிரதேசமாகவோ ஒரு குஜராத்தாகவோ அல்லது ஒரு மத்திய பிரதேசமாகவோ எங்க ஆகிவிட போகிறது என்கின்ற ஒரு ஆபத்தான நிலையில தமிழ்நாடு இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு நிலைமைக்கோசம் தான் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளுக்கும் திமுக தலைமை தாங்குது. இப்போ திமுக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்கள் உரிமைக்காக, மகளிருக்காக நிறைய திட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. திமுக ஆட்சி செய்ததுல திமுக மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல இந்த கூட்டணி கட்சிகளாம் வந்தாதான் திரும்பவும் ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படின்ற நிலைமைக்கு திமுக போயிருச்சா? இந்த கருத்தை நான் முழுமையா மறுக்கிறேன். ஏன்னா அனைத்து கருத்து கணிப்புகளும், ஏன் அதை விட சட்டமன்ற தேர்தலை தாண்டி 2026 அப்புறம் நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நடந்தா கூட எந்த கூட்டணி தமிழ்நாட்டுல வெற்றி பெறணும்னா அது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்ன்ற கருத்து கணிப்பே வருது. நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம்ன்றது வேற. அதுதான் சொல்றேன், சட்டமன்றத்தை தாண்டி நாடாளுமன்ற கருத்து கணிப்பே திமுக சாதகமா வரும்போது, இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலுடைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமா தான் வருது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கூட்டணியோட நிக்கணும்? அதுதான் சொல்றேன், இவ்வளவு கூட்டணி எதுக்குன்னா இவர்கள் எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள். இந்த ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய கருத்து என்னன்னா பாஜக விடக் கூடாது. அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகளுக்கு தலைமையாக தான் திமுக இருக்கிறது. புரியுதுங்களா? அதை விட்டு இது பயத்தின் காரணமாக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. யாரோ அறிவாலயத்துக்கு கர்ச்சிப் போட்டு மூடினோம் வரல, யாரோ அறிவாலயத்துக்கு போல சொல்லிட்டு அறிவாலயத்துக்கு வரல. சிலர் சொன்னாங்கல்ல, நான் டெல்லிக்கு எல்லாம் போல சொல்லிட்டு 11 கார்கள் மாதிரி டெல்லிக்கு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் மறைஞ்சு வரல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் அதாவது சுதந்திரமா தங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்ற அளவுக்கு திமுக இடம் கொடுத்திருக்கணும். இது எந்த விதத்துல கூட்டணி ஒரு பயத்தாலேயோ இல்ல கூட்டணி ஒரு விதத்தாலேயோ அமைச்சிருக்க முடியும்ன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நிழலுக்கு ஒதுனவங்களுக்கு அறிவாலயத்துல ஒதுனவங்களுக்கு சீட்டு கொடுத்துறாங்கப்பா. இந்த கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு விமர்சிக்கிறாரு. வாய் இருக்கிறதுன்னு என்ன விட பேசின்னு போலாம். அவருடைய ஆதங்கம். அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு 2 பேர் உட்காந்து அவங்க கட்சியை சார்ந்தவங்க, ஓ அவங்களும் வராங்களா, அவங்க மட்டும் வரல, இவங்களும் வராங்க, இவங்க மட்டும் வரல, இவங்களையும் கூட்டிட்டு வராங்களா சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா லாஸ்ட்ல என்ன ஆச்சு, அவங்க நம்ம
ஓ அவங்க வரலையா, அவங்க மட்டும் வரல, இவங்களும் கூட சேர்த்துட்டு கூட்டிட்டு வரலன்ற நிலைமைக்கு அவங்க கட்சி போயிடுச்சு. அந்த ஆதங்கத்துல அவர் பேசுறாரு. அதாவது வெற்றி பெறுபவர்களை பார்த்தால் தோல்வி அடைபவர்களுக்கும் அல்லது அந்த தோல்வி பயத்தில் இருப்பவர்களுக்கும் கோபம் வரதான் செய்யும், ஆதங்கம் வரதான் செய்யும். அதான் அவர் வெளிப்படுத்துறாரு. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, தங்க கூட யாரோ கூட்டணி வரல அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல டிவிகள் இப்படி பேசுறாங்கன்னு. ஆனா உண்மையிலேயே காங்கிரஸ் டிவிக்கு பக்கம் வர வேண்டியது அதை தக்க வைத்துக் கொள்றதுக்காக திமுக இறங்கி வந்துருச்சு அப்படின்ற ஒரு பேச்சும் ஆதவர்ஜுனா போன்றவர்கள் முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆதவ அர்ஜுனா பேசுறதெல்லாம் வந்து நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, புரியுதுங்களா? ஆனா நீங்க சொல்ற கருத்துக்கு நான் கருத்து தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா எங்களுடைய பிரதான கூட்டணி கட்சியா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸுக்காக திமுக வந்து இறங்கிலாம் வரல, உண்மையா சொல்ல போனா. ஏன்னா காங்கிரஸ் கேட்டது எத்தனை இடம், அவங்க ஃபைனலிஸ்ட் பண்ணது எத்தனை இடம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஃபைனலிஸ்ட் பண்ணி இவ்வளவுதாங்க தர முடியும் சொல்லி கொடுத்தது எத்தனை இடம். இத கம்பேர் பண்ணும்போது அப்ப உங்களுக்கு தெரியும் திமுக வந்து இறங்கி போச்சா இறங்கி போலையான்றது. அந்த ஒரு கணக்குகளை வச்சு பார்த்தோம்னா திமுக எந்த காலத்திலும் இறங்கி போல. ஒருவேளை பயத்துல வந்துட்டாங்களே, ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து விஜய் பக்கம் போயிருந்தா திமுகவுக்கு பலத்த அடிபட்டிருக்குமோ அப்படின்னு நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, அதான் அப்ப காங்கிரஸ் கேட்ட இடத்த திமுக கொடுத்துருக்கணும்ல. அந்த மாதிரி பயத்துல இருந்தா சரிப்பா இது இடம் கேக்குறியா, நான் இத்தனை இடம் உனக்கு கொடுத்துடுறேன் சொல்லிட்டு கொடுத்துருக்கணும்ல. ஆனா அதை கொடுக்கலையே. அவங்க கேட்டதை விட கம்மியா கொடுத்து அதை விட கம்மியா தானே கொடுத்திருக்காரு தலைவரு. இவ்வளவுதாங்க அவங்களுக்கு தர முடியும் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல வந்து தாவேகா கூட போயிடும் சொல்லிட்டு திமுக பயப்படுது. திமுக முதல்ல பயப்பட வேண்டியதுக்கான அவசியம் என்ன? சரி, இப்ப நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, திமுக பயப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில நிக்க போறதா ஒரு கருத்து இருக்கு. அது இன்னும் ஆல்மோஸ்ட் முடிவாகல. பட் இருந்தாலும் பெரம்பூர் தொகுதியில, அதாவது திமுக கோட்டை சென்னை நீங்க அப்படி எடுத்துட்டீங்கனால திமுக கோட்டை அப்படின்ற ஒரு பேர் பரவலாக இருக்கிற டைம்ல திமுக கூட்டையில ஓட்டைய போறதுக்காகவே விஜய் வந்து சென்னையில களம் காண்கிறாரா அப்படின்னு ஒரு பேர் தெரியுது. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதாவது வந்து இதை நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோம்னா, முதல்ல வந்து அவங்க கட்சியில இருந்து அபிஷியலா அறிவிக்கிட்டோம். இல்ல ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா போயிட்டு இருக்கு. அதுக்கா பதில் சொல்றேன் நானு. முதல்ல அவங்க அபிஷியலா அறிவிக்கிட்டோம் ஒண்ணு. அப்படி அவங்க அபிஷியலா அறிவிச்சுட்டாங்கன்னா விஜயை விட மென்மேலும் பலம் கொண்டவர் வைகோ. ஒரு காலத்துல அந்த வைகோ கட்சியினரை சார்ந்தவர்களும் வந்து இதுல சென்னையில இருந்தாங்க. அப்பவும் சென்னை என்பது திமுக கோட்டையாக தான் இருந்தது. எம்ஜிஆர் வந்தப்பவும் சென்னை என்பது திமுக கோட்டையாக தான் இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ சென்னை என்பது திமுக கோட்டையாக தான் இருந்தது. அதனால அவரு நிக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பொருட்டு கிடையாது. அதனை கண்டிப்பாக தலைமை பார்த்து கொள்ளும். ஏன்னா வந்து அவரு நிக்கிறாருன்னு நாங்க சொல்லல. எந்த தொகுதியில யாரு நின்னாலும் அந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க வேண்டும் என்பதே தலைமை உறுதியாக இருக்கிறது. அதனால அந்த வேலையில தலைமை பார்த்துக்கோ. தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்க செய்வோம். சரி, இப்படியா இருக்கும்போது தொடர்ந்து திமுக மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அநீதி நடிக்குது, பாலியல் வந்து கொடுமை வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல வில்லாத்தி குளத்துல நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை, இதை எப்படி நீங்க? அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் கொஞ்ச காலம் ஒரு வட மாநிலத்துல போய் இருந்துட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லுகின்றேன். இந்த பாஜக அரசு டெல்லியில பொறுப்பேற்றுச்சுல, அப்ப அதுல இருந்து சம்திங் 5000மோ 50,000 பெண்களோ மாயமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐநா சபையில இருந்து டெல்லிக்கு லெட்டர் வருது. டெல்லி கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் வருது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதனா லெட்டர் வந்ததா? வரல. அது இல்லாம வட மாநிலங்கள் எல்லாம் நிமிஷத்துக்கு இத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு சொல்ற கணக்கெடுப்பு இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எதனா கணக்கெடுப்பு இருக்கா? அதையும் தாண்டி சொல்றாங்க பாருங்க பாஜக. அவர்கள் வந்து அபிஷியலா இந்தியன் கவர்மெண்டா இருந்தா அபிஷியலா கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் என்னன்னா, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அது தமிழ்நாடு என்று அறிக்கை கொடுத்திருக்காங்க. வாய் வார்த்தைக்கு சொல்லல, ரெக்கார்டோட சொல்றோம். அவங்களுடைய அறிக்கை சொல்லுது, ஒன்றிய அரசுடைய அறிக்கை சொல்லுது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு. ஒண்ணு, இங்க இருக்கிற சில்லற கட்சிகளுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, பாதுகாப்பான மாநிலம் இல்லைன்றீங்களா, அப்புறம் எப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் பெண்கள் அதிகமா வேலைக்கு போகக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு? பாதுகாப்பு இல்லைன்னா வேலைக்கு போக முடியுமா? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறார்கள் தமிழ்நாட்டுல.
அப்படி ரொம்ப பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க எப்படி வேலைக்கு போக முடியும்? வேலைக்கு போகலன்னா இந்த அறிக்கை எப்படி வர முடியும்? இந்த அறிக்கை உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தா அது A4 ஷீட்ல வந்து பிரிண்ட் அடிச்சோ வர அறிக்கை கிடையாது. சர்வே படி கணக்கெடுத்து அபிஷியலா இந்தியன் கவர்மெண்டால கொடுக்கப்படுற அறிக்கை அது. அதுல அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஒண்ணு, இந்தியாவிலேயே பாலியல் குற்றங்களை தடுக்க, அதாவது எப்படின்னா வந்து பிராக்டிக்கலா சொல்லணும், ஒருத்தர் தப்பு செய்யறவ போய் நான் தப்பு செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான். இப்ப நீங்க கேட்கலாம், இதே மாதிரிதானே போன ஆட்சியில இருந்தது, அப்ப நீங்க அப்படி சொல்லியே. ஆனால் இதற்கான தீர்வு என்ன? அந்த ஒரு தவறு நடந்த பிறகு எத்தனை மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதுதான் இங்க வந்து அதற்கான ஒரு தீர்வா இருக்கு. அதபடி பார்த்தா பொள்ளாச்சி எடுத்துக்கோங்க. அதிமுக பிரதான எதிர்கட்சி கிட்ட வர பொள்ளாச்சியில வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண டைம் நாட்கள் எப்போ, இந்த விளாத்தி குளத்துல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நாட்கள் எப்போ, டிஸ்டன்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 18 வயதிற்கு கீழே இருக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல பாலியல் வன்கொடுமை நடந்தாலோ சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்த பிறகு ஒண்ணு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த மாதிரி அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல எதனா பண்ணிருக்காங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது எங்கோ சில தவறுகள் நடக்கத்தான் செய்யறது. அந்த தவறுக்கான நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்படுகிறது. அதை விட நம்ம பார்க்க போனோம்னா இந்தியாவிலேயே, நான் சொல்றது எல்லாமே தமிழ்நாட்டுல கிடையாது, எல்லாமே கம்பேர் பண்றது எல்லாம் இந்தியா கூட தான். அதாவது வந்து இத்தனை மாநிலங்கள் கூட தான் சேர்த்து வச்சு நான் தமிழ்நாடு கம்பேர் பண்றேன். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களை தவிர தமிழ்நாட்டுலதான் அதிக போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் போது அந்த அளவுக்கு குற்றங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது, அதனாலதான் வழக்குகள் பதிவு செய்ய. அதாவது வந்து எப்படி சொல்றேன்னா வந்து நான் வந்து எந்த விதத்தை சொல்றேன்னா, அங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குது, புரியுதுங்களா, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்க குற்றம் நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா குற்றம் செய்ய போறவன் நான் இந்த மாதிரி பண்ண போறேன் சொல்லிட்டு போய் பண்ண போறது கிடையாது. அந்த குற்றம் செய்த பிறகு அந்த எடுக்கின்ற நடவடிக்கைகளுடைய தாக்கத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த தாக்கத்தினுடைய அடிப்படையில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை குறைவாக நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடா இருக்கு. ஓகே, இப்போ இதே சம்பவத்தை கண்டிச்சு பெண்களுக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி மூலியமா எடுக்கிறாங்க. அதுல நீங்க விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். இதுல ரெண்டுத்திலயே தலைமை தாங்கிறது யார் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகமும் திண்டுக்கல் சீனிவாசனும். இவங்க ரெண்டு பேரும் பெண்களை கொச்சப்படுத்துறாங்க. குறிப்பா சொல்ல போனா CV சண்முகம் அவர்கள் கனவு காணும் திட்டத்தை வந்து கொச்சப்படுத்துற விதமா நடிகை ஒரு பெயரை சொல்லி என்ன பண்றாரு, கொச்ச விதமா பேசுறாரு. ஏற்கனவே இதே CV சண்முகம் அவர்கள் ஒரு பெண்கள் விவாதத்துல இப்படியே போயிருந்தா ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு வைஃபை ஃப்ரீயா கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்துல மாட்டினாரு. இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைகளை மாட்டிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்போதான் ஏன் அவங்கள கூணு கும்பிடு போட வச்சிருந்தாங்கன்றது இந்த விஷயங்கள் மூலியமா நமக்கு தெரியும். ஏன்னா அவர்களும் ஒரு பெண்மணி, ஒரு காலகட்டத்தில் அவர்களும் ஒரு நடிகை. அப்படி இருக்கும்போது அவர்கள் இருந்த காலம் வரை இவர்களை எல்லாம் ஏன் கூணு கும்பிடு போட வச்சிருந்தாங்கன்றதுக்கான காரணங்கள் எல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எந்த விதத்துல திமுகவுல பாதுகாப்பு இல்லை? ஏதாச்சும் ஒரு தவறு அப்படியும் நடந்தா உடனடியாக தலைமை அவர்களை கட்சியில் இருந்து நீக்குகிறது. அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை பிரஷர் கொடுக்குது. அது போல அது மட்டும் இல்ல, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை திமுக பண்ணி காட்டியிருக்கு. திமுகவினுடைய மாணவர் அணிக்கு ஒரு பெண் மாநில செயலாளரை போட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணி காட்டியிருக்காங்க திமுக. அந்த மாதிரி அதிமுகவினுடைய மாணவர் அணிக்கு வந்து எந்த பெண் தலைமை தாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். புரியுதுங்களா? ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா, பெண்கள் மேல அவதூறு சொல்லிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து நம்ம டிஎம்கே மேல ஒரு அவதூறு இருக்கு, அந்த அவதூறை மறைக்கிறதுக்காக பெண்களுக்கு இப்படி போஸ்டிங் கொடுக்குறாங்களோ? அதாவது வந்து அவங்க வந்து இப்படி சொன்னா இப்படி வருவாங்க, இப்படி சொன்னா இப்படி வருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த கட்சி இந்த கட்சி, புரியுதுங்களா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி இந்த கட்சி, புரியுதுங்களா? 6 மணிக்கு மேல வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்ன பெண்களை கோவில் கருவறைக்குள்ளார அனுப்பிச்ச கட்சி இந்த கட்சி. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?
அதிமுகவை எடுத்துக்கொண்டா பல விமர்சனங்களை நம்ம சொல்லலாம். ம். புரியுதுங்களா? அதாவது வந்து சசிகலா புஷ்பா அவர்களை சொல்லலாம். அதை தாண்டி எவ்வளோ பெண் விமர்சகர்கள்லாம் அதுல இருக்காங்க. அதாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் அதிமுக மேல பல இருக்கு. வாச்சாத்திலாம் ஒரு எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள் வாச்சாத்திலாம். ம். அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலே நீங்க பாருங்க, அதிமுகல இருக்கிற நிலோஃபர் கஃபீல் எங்க வந்து சேர்ந்திருக்காங்க? திமுகல வந்து சேர்ந்திருக்காங்க. தாவேக்கால இருந்த வைஷ்ணவ் எதுல வந்து சேர்ந்திருக்காங்க? திமுகல வந்து சேர்ந்திருக்காங்க. நேத்து ஒருத்தர் வந்து விஜயனுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் வந்து திமுகல சேர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரே கட்சியாக இந்த திமுக தான் விளங்குகிறது. அப்படியே ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு நிர்வாகி தப்பு செய்யறாரு. அப்படி ஏதோ ஒரு நிர்வாகி தப்பு செய்யறதுனால ஒட்டுமொத்த 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி மீது குற்றம் சொல்ல முடியாது. அப்படியே எப்படி குற்றம் சொல்ல முடியும்னா, அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா குற்றம் சொல்லலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை உடனே அவங்களை கட்சியில இருந்து நீக்குது. ம். புரியுதுங்களா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகளை பார்க்கிறார்கள். ம். அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பான கட்சியாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது.